ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு இருள் என்கிற மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒரு சைக்கோ கில்லர் இருக்கான். அவன் அங்கே சுற்றுலாவுக்கு வர சிலரை கொடூரமாக கொலை பண்ணுறான். இந்த மாதிரி சூழ்நிலையில் ஹீரோவும் ஹீரோனியும் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பிக்னிக் போகிறாங்க. அவங்க போகிற இடம் அந்த சைக்கோ கில்லர் இருக்கிற இடம். ஹீரோவும் ஹீரோனியும் அங்கே போய் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வெளியே சுற்றி பார்க்கலாம்னு காரில் போகிறாங்க. அந்த நேரம் அந்த சைக்கோ கில்லர் ஒரு லாரியில் இவங்கள ஃபாலோ பண்ணுறான். ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்கள கொல்லணும்னு நினைக்கிறான். இதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோனிக்கு என்ன ஆச்சு, ரெண்டு பேரும் உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையா, கடைசியாக சைக்கோ கில்லர் என்ன ஆனாரு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ், படத்தோட கதை த்ரில்லர் படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. படத்தோட ஹீரோ ஹீரோனி ரெண்டு பேருமே ஆவரேஜா நடிச்சிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல சைக்கோ கில்லர் சீன் வரும், அதெல்லாம் படத்துல ஓகேவா இருக்கு. படத்தோட எண்டிங் வர சைக்கோ கில்லரோட பேச ரிவீல் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் படத்துல டிஃபரெண்டா இருந்துச்சு. படத்துல மலைப்பகுதியை காட்சிப்படுத்திய விதம் சினிமாட்டோகிராஃபில நல்லா இருந்துச்சு. இந்த படம் 1.5 மணி நேரத்துக்குள்ள இருக்கிறதுனால இந்த படத்தை சீக்கிரமாவே பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்தோட மைனஸ், படத்தோட கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தும் ஸ்கிரீன் பிளே சுத்தமா சரியில்லை. படத்துல ஹீரோவும் ஹீரோனியும் கார்ல டிராவல் பண்ணிட்டு பேசிட்டே இருக்காங்க. இவங்களோட இந்த கான்வர்சேஷன் நம்மளோட பொறுமையை ரொம்பவே சோதிக்குது. படத்தோட ஸ்டார்டிங்ல சைக்கோ கில்லர் சீன் வரும், அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் சைக்கோ கில்லர் போர்ஷன் வராது. ஹீரோவும் ஹீரோனியும் ரொமான்ஸ் பண்றது மட்டும்தான் வரும். அதெல்லாம் படத்துல ரொம்ப போரிங்கா இருக்கு. ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன 12 படத்தை இன்ஸ்பயர் பண்ணி அந்த படம் மாதிரி இந்த படத்தை எடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. பட் இவங்க நினைச்சது கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆகல. அந்த 12 படத்துல சைக்கோ கில்லரோட கேரக்டரை ரொம்ப சூப்பரா டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படத்துல அந்த அளவுக்கு இல்ல. அந்த 12 படத்துல சைக்கோ கில்லர் லாரியோட ஹாரன் சவுண்ட் கேட்டாலே படம் பார்க்குற நமக்கு பயம் வரும். பட் இந்த படத்துல அப்படி எதுவும் இல்ல. படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப மொக்கையா இருக்கு. இந்த படம் ஒரு த்ரில்லர் ஜானரா இருந்தும் நமக்கு த்ரில்லிங்கான மூமெண்ட்ஸ்னு சொல்லும்படி இந்த படத்துல ஒண்ணுமே இல்ல. ஹீரோவும் ஹீரோனியும் சைக்கோ கில்லர் கிட்ட மாட்டிக்கிடுவாங்க. அந்த சீன்லாம் இவங்க உயிரோட தப்பிச்சா என்ன, தப்பிக்கலனா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. படத்துல உள்ள பாட்டு படத்துக்கு இன்னும் பின்னடைவா இருக்கு. ஹீரோ ஹீரோனியோட ஆக்டிங் நிறைய இடத்துல நாடகத்தன்மையா இருக்கு. ராமராஜு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. பாபு, கல்யாண், வசந்தி கிருஷ்ணன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு பிலோ ஆவரேஜான மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த இருள் மூவி யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.